இனியன் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், வணக்கம். இனியன் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிந்து இன்னைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடக்கிறது. ஆனா பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லாமல் வீதிகளில் இறங்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கிறார்கள். பேசுவதற்கு வராமல் அவர்கள் தப்பி ஓட முயற்சிக்கிறார்கள் அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு ஹானரபிள் யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பேசியிருக்காங்க. உள்ள போய் பேசுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா காங்கிரஸ்க்கு உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு? இல்ல ராஜினாமா செய்தால் மாத்திரமே தான் அடுத்து பேச முடியுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களா? இல்ல, அப்படி இல்ல. ஏற்கனவே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 கூடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த குழுவுல சில தீர்மானங்களை நாங்க நிறைவேற்றோம். சரி, அதுல டீலிமிட்டேஷன் பில், அப்புறம் ராமர் கோயில நடைபெற்ற முறைகேடு, அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இப்படி சில விஷயங்களை முன்னிலைப்படுத்தி இந்த பிரச்சனைகளை முதல்ல விவாதிக்கணும், அதன் பிறகுதான் இந்த சட்டங்களை நீங்க பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கண்டிஷனை எதிர்கட்சியான காங்கிரசும் மற்ற கட்சிகளும் முன்வச்சாங்க. ஆனா பாஜக இந்த எந்த விதமான கோரிக்கையும் கேட்பதற்கு தயாராக இல்லை, விவாதிப்பதற்கும் தயாராக இல்லை. நீங்க சட்டத்தை பாஸ் பண்றது ஓட்டு போட மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு ஜனநாயக நாட்டுல பிராக்டிகலி இம்பாசிபிள். அந்த அடிப்படையில தான் காங்கிரஸ் கருப்பு சட்டை அணிவதோ அல்லது நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பதாக முடிவெடுப்பதோ அதொட்டி தான் வருது. அதே நேரத்துல பேரலா நம்ம பாக்குறோம் சிஜேபியினுடைய இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம். அவங்க நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லலாம் கூட, அவங்க நீட்ட நடைபெற்ற முறைகேடுகளை சரி செய்யணும், அதற்கு தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 1 கோடி ரூபாய் வரை நிதி உதவி தர வேண்டும் சொல்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கும் பாஜக அரசு செவிசாய். அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா இது எக்ஸாம்னாலே அப்படித்தாங்க இருக்கும். நேத்து நட்டாவுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்படித்தான் பேசியிருந்தாரு, இன்றைக்கும் நரேந்திர மோடி அப்படித்தான் பேசியிருக்கிறாரு. எக்ஸாம்னாலே முறைகேடு இருக்கதாங்க செய்யும், அந்த ஸ்டேட்ல இல்லையா, இந்த ஸ்டேட்ல இல்லையா, உங்க ஆட்சியில இல்லையா, இந்த ஆட்சியில இல்லையான்னு ஒரு எல்லாத்தையும் பொதுமைப்படுத்த பாக்குறாங்க, ஜெனரலைஸ் பண்ண பாக்குறாங்க. அதுலதான் அவங்களுடைய அயோக்கியத்தனம் பதுங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தான் டிஜிட்டல் இந்தியா வச்சிருக்கீங்களே, அவ்வளவு பெரிய டிஜிட்டல் இந்தியால இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு பேப்பர் லீக் நடந்து, அதுவும் குழந்தைகள், பள்ளி குழந்தைகளால் பாதிக்கப்பட்டு அவங்க தற்கொலை செய்து கொண்டதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அதோட ஏஜ் குரூப் என்ன அதிகமா இருக்கும், 23 வயதுக்கு மேலதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா நீட் என்பது 16-17 வயது குழந்தைகள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. அது ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்து நெக்லிஜென்ஸ் மூலமாக நீங்க தவறு விட்டுருக்கீங்க. அதற்கு தான் பொறுப்பு பாஜக கிட்ட எதிர்பார்க்கிறோம். இனியன் வணக்கம். சொல்லுங்க சார், கேக்குது. இனியன், இந்த போராட்டத்துல ஆன்டி எலிமெண்ட்ஸ் வந்துட்டாங்க, சில சமூக விரோதிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிறது இல்லையா? மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு காங்கிரஸ் கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்ணுது, இதுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க, இவர்களுடைய கோரிக்கை திசை மாறுகிறது. நான் நேற்றைய விவாதத்திலையும் சொன்ன, நான் ஜோஹோனுடைய சேர்மன் கூட சொல்லியிருக்காரு, இது இது ஒரு ஆன்டி எலிமெண்ட்ஸாக இது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் தூண்டி விடப்படுகிறது. இப்படியான வாதங்கள் இது மாறிக்கொண்டே போவதற்கு என்ன காரணம்? இல்ல சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின திமுகவை சார்ந்த தோழர் ரஜினி அவர்கள் ஒரு செய்தி தொடர்பாளர் மாதிரி அவர் பேசல. அவர் ஏதோ இன்ஸ்டாகிராம் கமெண்ட் போடுறவர் மாதிரி பேசுறாரு. ஒரு பொறுப்போட அவர் பேசணுன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, அவர் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர், இஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் கூடிய நபர். அவர் அங்க நடக்கின்ற சிஜேபி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அங்க போல. சிஜேபிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் தெளிவுபடுத்துகிறேன். அந்த மாணவர்கள் நடத்தப்பட்ட தடியடிக்கு ஆதரவாகத்தான் அங்க போனார், நியாயம் கேட்க தான் அங்க போனார். சரி, அதை நாங்க டேக் ஓவர் பண்றதுக்கோ ஹைஜாக் பண்றதோ எங்களுக்கான நோக்கம் கிடையாது, அதுக்கான அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இது ஆன்டி எலிமெண்ட், இது அங்கிள் எலிமெண்ட் எதுவும் இங்க உள்ள வரல. இது முழுக்க முழுக்க மாணவர்களால், இளைஞர்களால் போன மாசம் இன்ஸ்டாகிராம்ல தன்னிச்சையாக உருவான ஒரு இயக்கம். அதாவது பாஜகவால ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியலன்னா உடனே அது ஆன்டி எலிமெண்ட், அது அங்கிள் எலிமெண்ட், அது சித்தப்பா எலிமெண்ட், அது மாமா எலிமெண்ட்னு கதை கட்டுவாங்க. நீங்க வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? 3 கோரிக்கை. சோனம் அவர்களை விடுவிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும், அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்ய வேண்டும். இதை செஞ்சீங்கன்னா கலைஞ்சு போறான். இதை செய்ய உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை விட்டுட்டு இவ்வளவு பில்டப் ஏன்னு கேக்குறேன் நான்.
அப்போ நீங்க சொல்லக்கூடிய டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, சிட் அப் இந்தியா, இந்த இந்தியாவுல உங்களால ஒரு எக்ஸாம் கூட நடத்த முடியலன்னா நீங்க ஏன் தேசபக்தி பேசுறீங்க? தேசப்பற்று, தேசபக்தி என்பதெல்லாம் அல்லது தேசியவாதி ஏதோ ஒண்ணு அவங்க வச்சுக்கிட்டோம் பேர, எல்லாமே இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்காக அவங்களுடைய தேவை ஒழுங்கா நடத்த வேண்டும் என்பதுதான். அது இல்லாம நீங்க வந்து தேசிய கொடியை தூக்கிட்டு நீங்க தெரிஞ்சாலும் ரோட்ல தெரிஞ்சாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் சார். இன்னொன்னு, இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டினது வெறும் நீட்டுக்கு மட்டும் இல்ல சார். எல்லாம் 14 ஆண்டுகள் எல்லாம் அமைதியா இருந்தாங்க, உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்ல, 14% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில இருக்கு. அது எல்லாத்துடைய வெளிப்பாடுதான் இளைஞர்கள் பொங்கெழுந்து. இதுல பாதி பேர் பிஜேபி ஓட்டு போட்டாங்க. 2014 மோடி வந்தா எல்லாம் மாறிடும் சார், மோடி மட்டும் வரட்டும், வந்தோடனே பாருங்க நாடு நாளைக்கே மாறிடும் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டவன் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க ஜந்தர் மந்தர்ல. ஓகே.